வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்வோம். நிறைய வள்ளல்களை பற்றிலாம் நம்ம இலக்கியத்தில் படிச்சிருக்கோம் இல்லையா? வள்ளல்கள்னால் உங்களுக்கு தெரியும், தங்களிடத்தில் ஏதாவது கேட்டு வர்றவங்களுக்கு வாரி வழங்குறவங்க வள்ளல்கள். தங்களுக்கு இல்லைன்னா கூட கொடுப்பாங்க. தமிழ் இலக்கியத்தில் மனிதர்களுக்கு வழங்கிய வள்ளல்கள், உயிர்கள் மீது இரக்கம் காட்டிய வள்ளல்கள், செடி கொடிகள் மீது இரக்கம் காட்டிய வள்ளல்களை எல்லாம் நம்ம படித்திருக்கிறோம். அது மாதிரி ஒரு ஊரில் ஒரு 3 வள்ளல் இருந்தாங்களாம். அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் இந்த ஊரில் 3 மிகப்பெரிய வள்ளல்கள் இருக்கிறாங்கன்னு எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்களாம். இந்த செய்தி இந்த அரசனுடைய காதுக்கு போச்சான். நம்ம நாட்டில் 3 வள்ளல்கள் இருக்கிறாங்களேன்னு சொல்கிறாங்களேன்னு அமைச்சர்கிட்ட விசாரிச்சாங்களாம். அமைச்சர்களும் சொன்னாங்க, ஆமாங்க 3 வள்ளல்கள் இருக்காங்க. இந்த 3 வள்ளல்லையே யார் சிறந்த வள்ளல்னு அரசர் கேட்டாராம். அமைச்சர்கள்லாம் எங்களுக்கு தெரியாதுங்கன்ட்டாங்களாம். சரின்னு அரசரே என்ன பண்ணாராம், இந்த 3 வள்ளல்களில் யார் சிறந்த வள்ளல்னு நம்ம கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஒரு பிச்சைக்கார வேடத்தில் முதல் வள்ளல்கிட்ட போய் கேட்குறார். அப்போ இந்த முதல் வள்ளல் பார்த்துட்டு, ஆஹா டே இவ்வளோ பிச்சைக்காரன் இந்த நாட்டில் இவ்வளோ நாள் இருந்து, இவ்வளோ நாள் நாங்கள் வாரி வாரி கொடுத்துட்ருக்கோமே, நீ ஏன் வரல, எங்கே இருந்த, நம்ம நாட்டில் இப்படி ஒரு ஆளா, அதுவும் நாங்கள் இருக்கிற இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு தான் சொத்தில் பாதியை கொடுத்துட்டானோ, இனிமேல் நீ இப்படி இருக்கக்கூடாதுன்னு. இந்த அரசன், ஆஹா எவ்வளோ பெரிய வள்ளலாக இருக்கான், சரி 2வது ஆள்கிட்ட போவோம். 2வது ஆள்கிட்ட போனோன்னு அவன் இன்னும் ஆச்சரியப்பட்டான். நடப்பாவி இவ்வளோ நாள் நான் கொடுத்துட்ருக்கேன், எங்கே போனேன், யார் எங்கே இருந்த, எங்களை பற்றி கேள்விப்படலையா அப்படின்னு சொல்லிட்டு முழு சொத்தையாக அவர்கிட்ட கொடுத்துட்டான். இந்த அரசன் பார்த்தான், என்னடா அவன் பாதியை தான் கொடுத்தான், இவன் முழுசாகவே கொடுத்துட்டான். சரி 3வது ஆளை போய் பார்ப்போம். 3வது ஆள்கிட்ட போனான். அவன்கிட்ட போனோன்னு அவனும் இதே மாதிரி ஆச்சரியப்பட்டான். என்னப்பா இவ்வளோ நாள் நாங்கள் வாரி வாரி கொடுத்துருக்கோம், எங்கே போனேன் அப்படியான்னு சொல்லிட்டு உட்கார வச்சு தான் சொத்து முழுசையும் அவனுக்கு கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் இரு நான் வரேன்ட்டு போனான். இந்த அரசன் பார்த்தான், சொத்தையும் கொடுத்துட்டு இன்னொன்று திருப்பி எடுத்துகிட்டு வர போயிருக்காடா, என்ன எடுத்துகிட்டு வர போகிறான், வேறு யார்ட்டையாவது சொத்து கடை வாங்கி நம்ம கொடுக்க போகிறானா அப்படின்னு யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கும்போது வேற ஒருத்தன் ஓடி வந்தானா. ஓடி வந்து, ஐயா நீங்கள் தான் இப்போ இவர்கிட்ட கேட்க வந்தீங்களா? ஆமாம், அவர் சந்தையில் தன்னை அடிமையாக விற்றுட்டு அந்த பணத்தையும் உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொன்னாராம். முதல் ஆள் உள்ளதில் பாதியை கொடுத்தான். 2வது ஆள் உள்ளதையெல்லாம் கொடுத்தான். 3வது ஆள் தன்னையே கொடுத்தான். இந்த 3 வள்ளல்களை பற்றி ஒரு கதை புராணத்தில் இலக்கியத்தில் எங்கேயோ படித்த ஞாபகம் இந்த கதை. யோசித்து பாருங்கள், இந்த 3க்கும் இப்போ நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் அடையாளம் இருக்குது. உள்ளதில் கொடுத்தது சகேயு, உள்ளதையெல்லாம் கொடுத்தது அந்த 2 காசு போட்ட விதவை, தன்னையே கொடுத்தது இயேசு கிறிஸ்து. எனவே இந்த 3ஐயும் நாம் வள்ளல்களின் கதையாக அல்ல, பரிசுத்த வேதாகமத்திலேயே படித்திருக்கிறோம். எனவே கிறிஸ்தவர்களாகிய நாமும் உன் சகோதரனுக்கு, உன் நண்பனுக்கு உள்ளதில் கொஞ்சம் கொடு. உங்கள்கிட்ட சம்பாதிச்சிருக்கியா, அடுத்தவனுக்கு கொஞ்சம் கொடு, உள்ளதில் கொஞ்சம் கொடு. ஆனால் உன் குடும்பத்துக்கு, உன்னுடைய சகோதரர்களுக்கு, உன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு உள்ளதையெல்லாம் கொடு. உனக்கு உள்ளதையெல்லாம் கொடு. உன் கடவுளுக்கு உன்னையே கொடு. இதுதான் இந்த 3 நாம் பெற்றுக்கொள்கிற டீச்சிங். அப்போ கடவுள் இப்படி நமக்கு கொடுத்தார், கடவுள் கொடுத்ததற்கான அடையாளங்களும் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது. நானும் எப்படி இருக்க வேண்டும், எனக்கு உள்ளதில் கொஞ்சம் அடுத்தவனுக்கும் கொடுக்கணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். என் குடும்பத்துக்கு எனக்கு உள்ளதையெல்லாம் கொடுத்துடணும், என் கடவுளுக்கு என்னையே கொடுக்கணும். இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். எனவே இந்த வள்ளல்களில் கதையிலிருந்து இப்படிப்பட்ட குணங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.